ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்டு இந்த ஃபிலிம் சீரிஸ்ல ஒரு ஃபோர்த் மூவி, இது ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட். அது மாதிரி ஓவரால் ஜுராசிக் பார்க் அந்த ஃப்ரான்ச்சைஸ்ல இது வந்து செவன்த் மூவி. இது வந்து ஜுராசிக் வேர்ல்டு டொமினியன் ஆல்ரெடி 2022ல ஒரு படம் வந்தது. அதோட ஒரு சீக்வல் தான் இந்த படம் ஆக்சுவலி. பட் ஆனால் இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிமாவும் பார்த்தாலும் புரியும். எனக்கு அந்த படம் பார்த்துட்டு தான் பார்க்கணும் அப்படின்றது இல்லை. இது வந்து ஒரு 3D வெர்ஷன்லையும் 2D வெர்ஷன்லையும் வந்து இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் 2D வெர்ஷனில் தான் பார்த்தேன். உங்களுக்கு வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்தன் பேலி, ரூபர்ட் ஃப்ரெண்ட், மஹிஷா பேலே இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கேரத் எட்வர்ட்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்ஸில்லா படத்தெல்லாம் டைரக்ட் பண்ண ஒரு டைரக்டர். அப்படின்ற போது அந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் படம் டைரக்ட் பண்ண டைரக்டருக்கும் லைக் இந்த ஒரு உங்களுக்கு இந்த டைனோசர் இந்த ஒரு கான்செப்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு லைக் அந்த ஒரு மேக்கிங்ல ஒரே மாதிரி தான் இருக்கும், சிமிலரா. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து ஒரு சயின்டிஸ்ட் குரூப் ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த ஒரு பேராமெடிக்கல் கம்பெனியும் ப்ளஸ் ஒரு சயின்டிஸ்ட் குரூப்பும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, லைக் இது வந்து நம்ம ஒரு ஐலாண்ட் ஒன்று இருக்கு. அந்த ஐலாண்ட்ல போயிட்டு ரொம்ப நாளா உயிர் வாழ்ற ஒரு டைனோசர் கிட்ட தான் நம்ம ஒரு ஸ்பைஸ்மேன் ஒன்று எடுக்க போறோம். அதை எடுத்து நம்ம அதை வச்சு ஒன்று கண்டுபிடிக்க போறோம். உலகத்திலேயே பெருசா சாதனை பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல வந்து ஒரு டீம் மேக் பண்ணி இவங்க வந்து அந்த அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழியில இவங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. இதுல அவங்க இன்னொரு ஒரு குரூப் ஒன்று பாக்குறாங்க. அந்த குரூப்போட சேர்ந்து போயிட்டு ஸோ இவங்க அந்த டைனோசரோட ஸ்பைஸ்மேன் எடுக்க போறாங்க. அதுல அவங்க நிறைய அதிர்ச்சூட்டமான விஷயங்கள் அவங்களோட ஜேர்னில நடக்குது. ஃபைனலா அவங்க அந்த ஸ்பைஸ்மேன் எடுத்துட்டு வந்தாங்களா இல்லையா, அவங்க மெயினா உயிரோட வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இதோட கதை. லைக் ஒரு சிம்பிள் ஒரு ஒன்லைனர் தான். பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரியான ஜுராசிக் பார்க் இந்த ஃப்ரான்ச்சைஸ்ல நம்ம நிறைய கதைகள் இந்த மாதிரி பார்த்துருப்போம். அதுவும் இது மாதிரி இதுக்கு முன்னாடி 6 படம் கிட்ட வந்திருக்கு. ஸோ இதுவும் அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ல இருக்க ஒரு கதை தான் இது. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிமா பார்த்தாலும் புரியுது, அந்த மாதிரியான ஒரு கதை தான் இது. ஸோ மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா மஹிஷலா அலி அவர் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்குவாடோட, அந்த ஆப்ரேஷன் ஸ்குவாடோட ஒரு டீம் லீடரா ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. செம்மையா இருந்த அவரோட பெர்ஃபார்மன்ஸ் படம் பூராமே. தனியா இருந்தது அவரோட கேரக்டர். ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சிருந்தாரு. ஒரு சூப்பரான ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டர், அந்த டீமை லீட் பண்ணி கொண்டு போற ஒரு கேரக்டர். அது நிறைய இடங்கள்ல சூப்பரா ப்ளே பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருக்கட்டும், டுவர்ட்ஸ் அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ், எஸ்பெஷலி அந்த ஒரு கிளைமேக்ஸ் சீனா இருக்கட்டும். ஸோ அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் செமையா நடிச்சிருந்தாரு. செம பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட. அதே மாதிரி வந்து ஜான்தன் பைலி அவரு இதுல வந்து வந்து ஒரு பேலனோடாலஜிஸ்டா ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு டாக்டர் ரோல் தான் அவருதுமே, அந்த ஒரு சயின்டிஸ்ட் ரோல் தான். நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. அவர் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த படத்துல. ஸோ அவரோட கேரக்டர் இந்த படத்துல எனக்கு பேசணும், நல்லா நீட்டா நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி வந்து ரூபர்ட் ஃப்ரெண்ட் அவரு இதுல வந்து ஒரு பேராமெடிக்கல் ரெப் அவர் ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் தான் அவருக்கு. அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. மெயினா வந்து ஸ்கார்லெட் ஜான்சன் அவர் இந்த படத்துல வந்து இந்த இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் எக்ஸ்பர்ட்டா ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. சோரா அவங்க அந்த கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்த அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல. அவங்க ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டர் தான். நல்லா நீட்டா நடிச்சிருந்தாங்க. படம் பூராமே நிறைய ஒவ்வொரு சீனா இருக்கட்டும், லைக் அந்த ஸோ படம் பூராமே எல்லாம் வந்து ஓடிட்டு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தனியாக தெரிஞ்சிருக்கும். நல்லா நீட்டாகவே நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி மான்சே கார்சியா அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷிப்பு உடஞ்சிக்கும் ஒரு காமன் மேன் தான் அவர். அந்த ஒரு ஒரு ஃபேமிலியோட ஒரு ஃபாதராக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணா நடித்த அந்த 2 பேர் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் செமையாக இருந்தது படத்தில். ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாங்க. அதுவும் அவங்க சின்ன பொண்ணா கேரக்டரில் ஒருத்தவங்க பொண்ணா கேரக்டர்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த படத்தில். ரொம்ப நல்லா நீட்டாகவே நடிச்சிருந்தாங்க அவங்க கேரக்டர். அது மாதிரி ஆட்ரினியா, அது மாதிரி எட் ஷேக்ரீன் அவர் இந்த படத்தில் வந்து அந்த டீமோட ஒரு இன்னொரு மெம்பரா ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருமே நல்ல கேரக்டர்ஸ் இருக்கு இந்த படத்தில். நடிச்ச எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாங்க கேரக்டர்ஸ்லாம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரியா டெஸ்பிளேட் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. சூப்பராக அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே செமையாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மியூசிக்காக இருக்கட்டும், எஸ்பெஷலி அந்த சவுண்ட் டிசைன் ஒர்க்காக இருக்கட்டும், நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்க தேட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஜுராசிக் வேர்ல்டுக்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து அந்த ஜுராசிக் ஃப்ரான்ச்சைஸ்லேயே வந்து ஒரு காமன் ஒரு பிஜிஎம் ஒன்று இருக்கும். இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்தே பார்த்துருப்பீங்க. அந்த பிஜிஎம் இந்த படத்தை ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல ப்ளே பண்ணுறாங்க. ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அது நல்லா சூப்பராக இருந்தது. அந்த பிஜிஎம் அப்படியே அந்த பழைய படங்கள்லாம் ஞாபகம் வந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் செமையாக மிரட்டி விட்டுட்டு இருக்காரு. அது மாதிரி ஜான் மேத்திசனோட சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா செமையாக வந்து படம் நிறைய க்ரீன் மேட்டில் தான் எடுத்திருக்காங்க. பட் விஷுவலி ரொம்ப அந்த ஒரு டிஏ ஒர்க்காக இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு ஃப்ரேமாக இருக்கட்டும் அவ்வளோ நீட்டாக பண்ணியிருந்தார் படத்தில் வந்து. ரொம்ப எஸ்பெஷலி அந்த செகண்ட் ஹாஃப்லலாம் சினிமாட்டோகிராஃபி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இதில் நிறைய க்ரீன் மேட்டாக இருக்கலாம், பட் அப்படின்னு சினிமாட்டோகிராஃபி ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அவரோட ஃப்ரேம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து ஜாபேஸ் ஒலிசனோட எடிட்டிங்கும் வந்து கட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது. ஆடியன்ஸ்க்கும் புரியுற மாதிரி அந்த ஒரு லீனியர் டைப்ல ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. படத்தோட எடிட்டிங் ஒரு ஒரு 2 hours 10 minutesக்குள்ள நீட்டாக வந்து படத்தை கட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி டைரக்டர் கேரட் எட்வர்ட்ஸ், ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா த கிரியேட்டர், அதே மாதிரி காட்ஸில்லா இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து டைரக்ட் பண்ண ஒரு டைரக்டர். ஸோ இதுவும் வந்து அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைன்ற போது சூப்பராக அதில் வந்து பூந்து விளையாடுறாரு. அவரோட மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிராண்டியராக இருந்தது. ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி போகும் படம். ஒரு ஆவரேஜா தான் போகும். ரைட்டிங்க பொறுத்தவரைக்கும் அவரோட மேக்கிங்ல. ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவா தான் போகும். பட் செகண்ட் ஹாஃப்லாம் வேற லெவல்ல பண்ணி வச்சிருக்காரு. நெறைய சீன்ஸா இருக்கட்டும், ஒவ்வொன்னுத்தையும் அவ்ளோ கிராண்டியரா எடுத்திருக்காரு. பிளஸ் அவங்க எப்படி அந்த ஜுராசிக் வேர்ல்டுக்குள்ள போறாங்க, அங்கருந்து எப்படி அவங்க தப்பிக்கிறாங்க, அந்த சீன்ஸ் எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா வந்து அவரோட மேக்கிங்ல குடுத்திருந்தாரு. ஒவ்வொரு சீன்ஸுமே அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. நெறைய இடங்கள்ல செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 3Dல பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஃபீல் பண்ணுவீங்க. பட் நான் பார்த்தது 2D வெர்ஷன் தான். பட் ஆனா 3D வெர்ஷன் இன்னும் சூப்பரா இருக்கும். இது ஆக்சுவலா எனக்கு அந்த 2Dல பார்க்கும்போதே அந்த ஒரு 3D வெர்ஷனுக்கான ஒரு ஃபீல் உணர்ந்தேன். பட் 3Dல பார்த்தீங்கன்னா இன்னும் செமையா இருக்கும். மேக்கிங்க பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காங்க டெக்னிக்கல் டீம். நல்லா இருந்தது. ரொம்ப பெரிய பட்ஜெட் படம் தான் இது. அவ்ளோ நீட்டா பண்ணியிருந்தாங்க படத்துல. செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒவ்வொரு சீனும் எப்படி அவங்க தப்பிக்கிறது, பிளஸ் அந்த ஒரு ப்ரீ கிளைமாக்ஸ், கிளைமாக்ஸ் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா சூப்பராவே பண்ணியிருந்தாரு. லைக் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபிரான்சைஸ்ல வர அந்த மாதிரியான விறுவிறுப்பான சீன்ஸ் இதுல இருந்தாலுமே, பிளஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு அதை ரிசம்பிள் பண்ணாலுமே, ரொம்ப நல்லா நீட்டாவே இருந்தது அவரோட ரைட்டிங். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அந்த மேக்கிங் ஷாட்ஸ் எல்லாமே அவ்ளோ சூப்பரா பண்ணியிருந்தாரு. மெயினா ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு படுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் சூப்பரா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே போயிருக்கும். படம் கொஞ்சம் இந்த ஸ்டார்ட் எடுக்க ரொம்ப நேரம் ஆச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2, 3 சீன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. அந்த கப்பலுக்குள்ள லைக் அவங்க அந்த கப்பல்ல அந்த ஒரு மினி போட் அது. லைக் அதுல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடலுக்குள்ள வரும்போது இந்த டைனோசர தேடி அந்த இடத்துல அவங்க ஒரு சில சம்பவங்கள்லாம் பண்றாங்க. அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து நல்லா சூப்பரா வந்து எடுத்திருந்தாரு டைரக்டர். அது எல்லாமே பிரமாதமா இருந்தது. ஸோ ஓவரால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நீட்டான ஒரு வாட்ச். பக்காவா ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு 4K ஸ்க்ரீன்ல ஒரு 3D எஃபெக்ட்ல இந்த படம் நீங்க பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஃபீல் பண்ணி பக்கா சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். நீங்க எங்கேயாவது ஓடிடில பார்க்கறதோ இந்த படம் தியேட்டர்ல பார்க்கறதுக்கு மட்டும் தான் இந்த படம் வந்து ஒர்த் அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு லீடு குடுத்து தான் முடிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 8த் இன்ஸ்டால்மென்ட்டா படம் வரும். கண்டிப்பா ஜுராசிக் வேர்ல்டுல. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ஒரு ஜுராசிக் வேர்ல்டு பார்க்கறது, எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போட்ட அந்த பிஜிஎம்லாம் அந்த பழைய படங்கள்லாம் ஞாபகம் வந்ததெல்லாம் நல்லா இருந்தது. ஒரு சூப்பரான ஒரு நீட்டான ஒரு படம். கண்டிப்பா போய் தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச். இந்த படத்தோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 10க்கு வந்து ஒரு 7 குடுப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு வொர்த்தான ஒரு படம் தான் அது. நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் தான் செகண்ட் ஹாஃப்லாம் பொறுத்தவரைக்கும். தியேட்டர்ல பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ, பை.